ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட ஃப்ராங்க்லின் பேசுகிறேன். இன்னைக்கு கண்ணாம்பூச்சி விளையாடுறதுக்காக ஒரு பெரிய இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே தான் ஜாலியாக கண்ணாம்பூச்சி நம்ம விளையாட போகிறோம். நம்ம கூட யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பார்த்துடலாம். சின்சான் வந்திருக்கான், நம்ம சிங்கம் சார் வந்திருக்காரு, பென்டென் வந்திருக்காரு, அதுக்கப்புறம் நம்ம மோட்டு வந்திருக்கான், பட்லு வந்திருக்கான், டோரிமான் வந்திருக்கான், ஜான் த டான் வந்திருக்காரு. வழக்கம் போல் நான் தான் இவங்க எல்லாரையும் கண்டுபிடிக்க போகிறேன். முதல்ல இந்த வீடை உங்களுக்கு காமிச்சிடுறேன். ரொம்ப பெரிய வீடு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிடுவீங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. இந்த வீட்டுக்குள்ளே கூட போய் நம்ம ஒளியணும்னா ஒளியலாம். இதை பார்த்தீங்களா, இதுதான் வீடு. எவ்வளோ பெரிய வீடு பார்த்தீங்களா. வீட்டுக்குள்ளே ஒரு நபர் இருக்காரு, பட் நம்ம இந்த வீட்டுக்குள்ளெல்லாம் போகலாம். வீடு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிடுவீங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த வீட்டுக்குள்ளே எங்கேனாலும் ஒளிஞ்சிக்கலாம். அதே சமயம் வெளியே நிறையா மரம் கிரம் இருக்குது பாருங்கள். இந்த செடியிலலாம் சூப்பராக ஒளியலாம். இங்கே எங்கேனாலும் அவங்க ஒளிஞ்சிக்கலாம். நான் அவங்கள தேடி கண்டுபிடிக்க போகிறேன். இது பாருங்கள், இங்கெல்லாம் கூட ஒளிஞ்சிக்கலாம். அதாவது வீடு எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த தூரம்லாம் ஒளிஞ்சிக்கலாம். நான் இவங்க எல்லாரையும் தேடி கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி கேமு சூப்பராக இருக்க போது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை மட்டும் போட்டு கண்டினியூ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரியா, இப்போ நம்ம கேமுக்குள்ளே போகலாம். கேம் இன்றைக்கி சூப்பராக இருக்க போது. சரியா, நீங்கள் எங்கேனாலும் ஒளிஞ்சிக்கலாம். நான் போய் கண்ணை பொத்துறேன், நீங்கள் போய் ஒளிஞ்சிக்கோங்க. நான் எங்கே எதிர போய் கண்ணை பொத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே எங்கே போய் கண்ணை பொத்தலாம்? இதோ இங்கே ஒரு மரம் இருக்குது பாருங்க. அங்கே இருக்க பாறை கிட்ட போயிடலாமா? சரி, பாறை இருக்கு, இங்கே தான் கண்ணை பொத்த போகிறோம். 1 2 3 4. நான் தான் உங்களோட பென்டென்னு. எங்கே போய் ஒளியலாம்? சூப்பரான இடத்துக்கு தான் இன்றைக்கி ஃப்ராங்க்லின் கூப்பிட்டு வந்திருக்கான். இங்கே எங்கே ஒளியுறது? நம்ம நடந்து போனோன்னா ஃப்ராங்க்லின் எண்ணி முடிச்சுட்டே வந்துடுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வேகமாக ஓடலாம். எங்கே ஒளியுறது? இவ்வளோ பெரிய வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டான், எங்கே ஒளியுறதுனே தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்களேன், எவ்வளோ பெரிய வீடு பாருங்களேன். நம்ம முடிஞ்சளவு அந்த வீட்டுக்குள்ளே போய் ஒளியலாமா? ஏன்னா ஃப்ராங்க்லின் வீட்டுக்குள்ளெல்லாம் கூட போய்க்கலான்ற மாதிரி சொன்னால் நம்ம வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். போக முடியுதா என்னன்னு எனக்கு தெரில. ஜஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே. இதோ இருக்குது, இங்கே போக முடியுமா ஃப்ரெண்ட்ஸ்? போக முடிஞ்சால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வீட்டுக்குள்ளே வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்குள்ளே வர முடியுது, ஆனால் வீட்டுக்குள்ளே ஒளியறதுக்கு தான் இடம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், ஒளியறதுக்கு பெருசாக இடமே இல்லை. எங்கே போய் நான் ஒளியுறது? இந்த இடத்துக்குள்ள பின்னாடி ஒளிஞ்சிக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கெல்லாம் ஒளியவே முடியல. இதோ இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கலாமா? எங்கேயுமே ஒளிய முடியல ஃப்ரெண்ட்ஸ் என்னால். இது பாருங்க, இதுக்கு பின்னாடி ஒளியலான்னு பார்த்தேன். இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சாலும் நான் தெரியுவேன். பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு இப்படி ஒளிஞ்சுப்போம். ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட சின்சானை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் கண்டிப்பாக ஒரு லைக்கை போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. எங்கே அந்த ஃப்ராங்க்லின் கண்ணை பொத்த போயிருக்கான்? இதோ இங்கே தாங்க நின்றுட்டுருக்கான். பார்த்தீங்களா, அவன் திரும்பாமே நின்றுட்டுருக்காங்க. ஓரக்கண்ணால் நம்மளை பார்க்க கூட வாய்ப்பு இருக்குது. நம்ம ரொம்ப கவனமாக ஒளியணும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே ஒளியலாம்? இங்கெல்லாம் கூட ஒளிஞ்சிக்கலாம்னு அவன் சொன்னான். இங்கே வீட்டை விட நிறைய செடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துல போய் நம்ம ஒளிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃப்ராங்க்லினால் நம்மளை கண்டே பிடிக்க முடியாது. எங்கே ஒளியலாம்? இங்கே ஒரு செடி இருக்குது, இங்கே ஒளிஞ்சிக்கலாமா பேசாமல்? தெரியலண்ணா. ஐயோ, நான் டக்குன்னு அந்த சைடு வந்துட்டேன். இந்த செடியில் ஒளிஞ்சாலும் நான் தெரியலங்க. இதை பாருங்களேன், இப்போ தெரியல. இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கேயே ஒளிஞ்சிக்கலாம். ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட டோரிமான். தெரியாமல் பட்லுவை இடிச்சிட்டேங்க. சாரிடா பட்லு. எங்கே போய் ஒளியுறது ஃப்ரெண்ட்ஸ்? பெரிய வீட்டுக்கிட்ட கூப்பிட்டு வந்துட்டான், ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே ஒளியறதுக்கு இடமே இல்லைன்ற மாதிரி பென்டென் புலம்புனாரு. ஸோ நம்ம அந்த வீட்டுக்குள்ளே போக வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். கார்டன் ஏரியா தான் இவ்வளோ பெருசாக வச்சுருக்காங்கல்ல, இங்கே எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்க வேண்டியதான். அது பாருங்க, எவ்வளோ மரம் எவ்வளோ செடி இருக்குது. இங்கே ஒளிஞ்சா ஐயோ இங்கே மண்டை தருதே. நம்ம இவ்வளோ குள்ளமாக இருக்கோம், நம்ம மண்டையே தருது. சரி, இங்கே இருக்க செடிக்கிட்ட ட்ரை பண்ணுவோமா ஃப்ரெண்ட்ஸ்? நான் இங்கே இருக்கிறது தெரியுதா? சத்தியமாக தெரியவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பாருங்களேன், எந்த சைட்லேயாவது நான் தெரியுறேன். எப்படி தான் சுற்றி பார்த்தாலும் சரி, நான் தெரியவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கேயே ஒளிஞ்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் உங்களோட சிங்கம் சார் பேசுகிறேன். சூப்பரான இடத்துக்கு தான் அந்த ஃப்ராங்க்லின் பைய கூப்பிட்டு வந்திருக்கான் நம்மள. இந்த இடத்துல ஒளியறதுக்கு நிறைய இடம் இருக்குமே கண்ணா. நம்ம எங்க போய் ஒளியறது கண்ணா? நீங்க சொன்னீங்கன்னா நான் அந்த இடத்துலயே ஒளிவேன் கண்ணா. வீட்டுக்குள்ள கம்மி இடம் தான் ஒளியறதுக்கு இருக்குன்னு பென்டென் சொன்னது நம்ம காதுக்கே கேட்டது கண்ணா. அப்ப நம்ம வீட்டுக்குள்ள போவோமா என்ன? வேணாம் கண்ணா, வேற எங்கேயாவது போவோம். இந்த இடத்துக்குலாம் வரலான்னு அந்த ஃப்ராங்க்லின் சொன்னால, இங்கெல்லாம் எங்கனாலும் போய்க்கலாம். நம்ம ஏதாவது மரத்து பின்னாடியோ செடி பின்னாடியோ ஒளிஞ்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எங்க ஒளியுறது? இந்த செடி பின்னாடி. இந்த செடி குள்ளமா இருக்கு, நம்ம தலை தெரியுது. நம்ம வேற எங்கேயாவது ஒளிவோம். இங்க என்னங்க ஏதோ ராபிட்லாம் ஓடுது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இங்க ராபிட்லாம் ஓடுது பாருங்களேன். சரி, அது ஒரு பக்கம் ஓடட்டும், நம்ம ஒரு பக்கம் ஓடலாம். எங்க ஒளியுறது ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு இடமே கிடைக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ்.
மரம் பின்னாடி ஒளியலான்னா அவன் அசால்ட்டா கண்டுபிடிச்சிருவான். செடி பின்னாடி ஒளியல் தான் நமக்கு பெட்டரு. அந்த மாதிரி செடியும் கொஞ்சம் சின்னதா இருக்கு, நம்ம மாட்டிக்கிறோம். இங்க என்ன இந்த பண்ணையா இருக்கு, இது பாருங்களா, பண்ணிலாம் வச்சிருக்காங்க பாருங்களா. சூப்பரா இருக்குப்பா இந்த வீடு. இது பாருங்க, பண்ணிலாம் இருக்கு. என்ன கொஞ்சோண்டு பண்ணி தான் இருக்கு, நிறைய பண்ணி வச்சா நல்லா இது பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒளிஞ்சுக்கலாமா? எங்கேயாவது இங்கே ஒளிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பிராங்க்லின் இவ்வளவு தூரம் வருவானா தெரியாது, வந்தா நம்ம மாட்டிப்போம். இப்போதைக்கு ஒளிஞ்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஜான் த டான், ஜான் த டான், ஜான் த டான், ஜான் த டான். இன்னும் இந்த மோட்டு பட்டில் தான் ஒளியாம இருக்கீங்களா? சரி, நம்ம ஒளியறதுக்கு போலாம். எப்பா வெயில் சுட்டரிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெயிலில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்கன்றதை கொஞ்சம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன மாதிரி ஜூஸ்லாம் குடிக்கிறீங்க அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். உங்களுக்கு இப்போ இதில் மொத்தம் 8 கேரக்டர் இருக்காங்க. இந்த பிராங்க்லின் பையிலையும் சேர்த்து 8 கேரக்டர்ஸ் இருக்கும். இந்த 8 கேரக்டர்ஸில் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? எல்லாருமே சின்சான்னு சொல்லுவீங்க. சின்சானை தவிர்த்து உங்களுக்கு யாரை பிடிக்கும்ன்றதை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது பாருங்க, இது என்னங்க, இது வீடு மட்டும் இல்லைங்க, இது ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி போல. இது பாருங்க, இங்கெல்லாம் என்ன இருக்குது? குதிரையை வச்சுருக்காங்களா? இது குதிரை இடம் மாதிரி தானே அங்கே இருக்குது. ஆமாங்க, குதிரையை தான் இங்கே லாக் பண்ணி வைப்பாங்க. இங்கே எங்கேயாவது ஒளிஞ்சுக்கலாமா? இந்த பிராங்க்லின் கண்டுபிடிப்பான். எங்க இங்கே எங்கேயாவது ஒளிஞ்சுக்கலாங்க. அவன் இவ்வளோ தூரம் வந்தால் தானே நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்கு. நம்ம இங்கேயே ஒளிஞ்சுப்போம். ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட பட்லு பேசுகிறேன். மோட்டுவை தவிர எல்லாருமே ஒளிய போயிட்டாங்களா? சரி, இப்போ நான் ஒளியணும். எங்கே ஒளியிறது, எங்கே ஒளியிறது, எங்கே ஒளியிறது? அந்த பிராங்க்லின் வீட்டுக்குள்ளே கூட போய்க்கலான்னு சொன்னால், ஆனால் வீட்டுக்குள்ளே நம்ம போக வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்து ஒளியிற மாதிரி இடமே இல்லை. நம்ம வேற எங்கேயாவது ஒளியலாம். வேற எங்கே ஒளியிறது? இங்கே என்ன இவ்வளோ மரம் இருக்குது? இருங்க, இதில் ஏதாவது ஒரு மரத்துக்குள்ளே ஒளிஞ்சுக்கலாமா? தெரியுமா? நம்ம தெரிய மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். தெரியிறேனா நான்? ஐயோ தெரியிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, இப்போ தெரியிறேனா ஃப்ரெண்ட்ஸ்? ஐயோ இப்போ இந்த பக்கம் தெரியிறேன். என்னது? ஐயோ ஒருத்தர் இங்கே நம்மளை நோக்கி தாங்க வராரு. ஐயோ எதுக்காக இங்கே வந்தேன்லாம் கேட்குறாருங்க. நம்ம ஓடிடலாங்க. எதுக்காக இந்த இடத்துக்கு வந்த, இது எங்கள் இடம்ன்ற மாதிரி சொல்கிறாருங்க. பரவாயில்ல, அவர் வேலை பார்க்குறதுக்கு போயிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். மரம்லாம் வெட்டுறதுக்காக போயிருக்காரு போல். நீ எதுக்காகடா இந்த இடத்துக்கு வந்தன்ற மாதிரி நம்மளை கேட்குறாரு. இந்த பிராங்க்லின் பையன் தான் நம்மளை கூப்பிட்டு வந்தான், அவன் தான் பதில் சொல்லணும். நம்ம என்னங்க பண்ண முடியும்? இந்த பிராங்க்லின் பையன் எப்போ பாரு கண்ணாம்பூச்சி விளாட்லான்னு அடுத்தவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து என்னை மாட்ட வச்சிடுறாங்க. இங்கே ஒளிஞ்சுக்கலாமா? ஐயோ இங்கே யாரோ தட்டு போடுறாங்க. வேற யாரோ ஒளிஞ்சிருக்காங்களா? ஆமாங்க, இங்கே வேற யாரோ ஒளிஞ்சிருக்காங்க போல. சரி, நம்ம எங்கே ஒளியுறது? இந்த இடத்துல ஒளிஞ்சா கண்டிப்பாக மாட்டிப்போம். வேற எங்கேயாவது ஒளியலாம். இங்கே ஒரு செடி இருக்குது பாருங்க, இங்கே ஒளிஞ்சிக்கலாமா? இங்கே தெரிய மாட்டேறாங்க. ஐயோ தெரியுறேண்ணா. ஐயோ தெரியுறேன். தெரியாத மாதிரி ஒளியணும். ஐயோ இப்பயும் தெரியுறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணாலும் தெரியுறேனே. இப்போ தெரியல ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப தெரியல. நீங்கள் ரொம்ப லாங்கில் இருந்து பார்த்தா நான் தெரிய மாட்டேன், கிட்ட வந்து பார்த்தா தான் தெரிவேன். இங்கே ஒளிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கைஸ், நான் தான் உங்களோட மோட்டு பேசுகிறேன். எப்போவுமே நான் தாங்க கடைசியாக கண்ணை பொத்துறதுக்கு போகிறேன். இவனுங்க எனக்கு முன்னாடியே வேகமாக போய் கண்ணை பொத்திடுறாங்க. இது பாருங்க, நான் தான் ஓட முடியாமல் ஓடிட்டுருக்கேன். இந்த வெயில் வேற கொளுத்துது ஃப்ரெண்ட்ஸ். பிராங்க்லின் பாருங்களேன், நம்மளை எந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கான். பா செம்ம பெரிய வீடுங்க. ஆனால் இது எப்பா எவ்வளோ பெரிய மரம் பாருங்களேன். இதெல்லாம் ஏக்கர் கணக்கில் இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ். எப்பா செம்மையாக இருக்குது இந்த இடம். இது என்னங்க இது? ஏதோ குதிரையெல்லாம் அடைச்சி வைப்பாங்கல்ல, அந்த இடம் மாதிரி இருக்குங்க. இங்கெல்லாம் ஒளிஞ்சுக்கலாம் தானே? ஆமாம், இதெல்லாம் இந்த வீட்டோட இடம் தான். இங்கெல்லாம் எங்கேனாலும் ஒளிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எங்கே ஒளியிறது? இந்த இடத்துல. ஐயோ இங்கே யாரோ ஃபோன்லாம் பேசிகிட்டு இருக்காங்கங்க. ஃபோனா? ஐயோ கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்ருக்காங்க இந்த லேடி. நம்ம ஐயோ இங்கே ஒருத்தர் நடந்து போயிட்டுருக்காரு. ஆஹா, இன்னும் ஆள் நடமாட்டோம் இவ்வளோ இருக்குது. இங்கெல்லாம் கூட ஒளிஞ்சுக்கலாம் தான் அந்த பிராங்க்லின் சொன்னான். நான் இங்கே ஒளிஞ்சுக்க போகிறேன். இந்த ரூம்குள்ளெல்லாம் பிராங்க்லின் வரது டவுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இங்கே ஒளிஞ்சுக்கலாண்ணே. இங்கே ஒளிஞ்சுக்கலாம். 99 100 வருகிறேன். எவன் எங்கே ஒளிஞ்சிருக்கான்னு தெரியல. ஐயோ இன்னுங்க போலீஸ் யாரையும் சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா? சரி, கொஞ்ச நாள் நம்மளை இடிச்சிருப்பாங்க. அங்கே நல்ல வேலை நம்ம கவனமாக வந்ததுனால தப்பிச்சோம். எங்கே இருக்கீங்க? இங்கேருந்தே செக் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. மேக்ஸிமம் இந்த செடிக்கு பின்னாடி தான் ஒளிவாங்க. இது வருமே, இங்கெல்லாம் செடி இருக்குது, இங்கே எவனோ ஒளியில. வேற இங்கே செடி இருக்குது, எவனோ ஒளிஞ்ச மாதிரி தெரியல.
இங்கேருந்து எங்கனாலும் ஒளிஞ்சுக்கலான்னு சொன்னல, இவனுங்க எங்கனாலும் ஒளிஞ்சுப்பாங்கங்க. இங்கே யாரும் ஒளிஞ்ச மாதிரி தெரியல, இங்கே யாரும் ஒளிஞ்ச மாதிரி தெரில. இங்கே யாராவது இருக்காங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்களும் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் கண்ணுக்கு தட்டுப்படல யாரும். நீங்கள் யாரையாவது பார்த்தீங்கனாலும் சொல்லுங்கள். இங்கே யாரோ இருக்க மாதிரி இருக்கு. இல்லையே, யாருமே இல்லையே. சரி, இந்த இடத்துல இல்லை. அப்போ நம்ம இந்த காம்பவுண்ட் சவரை எகிரி குதிச்சு உள்ளே போய் செக் பண்ணலாம். இங்கே யாராவது இருக்க வாய்ப்பு இருக்கா? இங்கே ஒரு மண்டை தெரியுது. இது நம்ம பட்லு தானே? இருங்க பார்ப்போம். பட்லு தாங்க. பட்லு எங்கே ஒளிஞ்சிருக்கான் பார்த்தீங்களா? ஈஸியாக மாட்டிக்கிட்டான். பட்லு தான் அவுட்டுங்க. வேற அதான் நான் சொல்ல, இந்த செடிக்கு பின்னாடி தான் இவனுங்க போய் ஒளிவாங்க. இவனுங்களுக்கு ஒளிகிறதுக்கு இடமே கிடைக்காது. இது பாருங்க, ஒருத்த மாட்டியிருக்கானா? எல்லா செடியும் செக் பண்ணால் கண்டிப்பாக வேற எவனாவது மாட்டுவான். இங்கெல்லாம் யாரும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வேற எங்கே போகிறது? இவனுங்க இங்கே மரம் இருக்குது. மரத்துக்கு பின்னாடி யாராவது ஒளிஞ்சிருப்பாங்களா? ஐயோ, என்னங்க இது இடம் இவ்வளோ பெருசாக இருக்குது. நான் பாட்டுக்கு எங்கனாலும் ஒளியலான்னு சொல்லிட்டேன். இவனுங்க எங்கெங்கே போய் ஒளிஞ்சாங்கன்னு தெரியலையே. அநியாயத்துக்கு பெருசாக இருக்குங்க. எவ்வளோ பெரிய இடம் பாருங்க. இங்கே யாரும் இருக்காங்கங்க. ஏய், நம்ம சிங்கம் சார் தானே இது? ஆமாங்க, சிங்கம் சார் இங்கே தாங்க ஒளிஞ்சிருக்காரு. சிங்கம் சார், நீங்கள் தான் செகண்ட் டவுட்டு சார். ஓகே, சிங்கம் சாரை கண்டுபிடிச்சிட்டோம். வேற இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இது பண்ண மாதிரி வச்சுருக்காங்க. நான் வெறும் வீடுன்னு நினச்சேன், ஆனால் பண்ண மாதிரி நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க பாருங்களேன். அது பாருங்க, ஒரு லேடி அங்கே நடந்து போயிட்டுருக்காங்க. நிறைய பேர் நடந்துட்டுருக்காங்கங்க. நான் இது ஏதோ ஒரு வீடு, அழகான வீடுன்னு நினச்சா இது எவ்வளோ பெரிய இடம் பாருங்க. இவனுங்க எங்கனாலும் ஒளிஞ்சிருப்பாங்க. எங்கன்னு போய் தேடுறது? இந்த இடத்துக்குள்ளெல்லாம் போக முடியுமா? இந்த இடத்துக்குள்ளெல்லாம் போகவே முடியல. அவனுங்களும் அப்போ போயிருக்க முடியாது. ஸோ வேறு எங்கே போயிருப்பாங்க? எவ்வளோ பெரிய வீடு பாருங்கங்க. இது தெரியாமல் எங்கனாலும் ஒளிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டேன். எங்கே ஒளிஞ்சிருக்காங்க தெரில. இங்கே எவனாவது ஒளிஞ்சிருக்கானா? இங்கே எவனா ஒளியில. எங்கே ஒளிஞ்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்? அவனுங்க எங்கே ஒளிஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல, சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடிக்கு பின்னாடி எவனாவது ஒளிஞ்சிருக்கானா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், செடிக்கு பின்னாடி யாரையும் காணோம். ஃப்ரெண்ட்ஸ், எங்கே ஒளிஞ்சிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கல்ல, கொஞ்சம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது சீட்டிங்லாம் கிடையாது, அதனால நீங்கள் சொல்லலாம் தாராளமாக. இதோ இந்த மரத்துக்கு பின்னாடிலாம் கூட ஒளியலாம், ஆனால் இங்கே ஒளியல. ஃபஸ்ட்டு பட்லு மாட்டினா, அதுக்கப்புறம் நம்ம சிங்கம் சார் மாட்டினாரு. வேறு யாருமே மாட்ட மாட்டுறாங்களேங்க. இந்த இடத்துலலாம் செக் பண்ணுவோமா? இந்த இடத்துக்குள்ளெல்லாம் போக முடியுமா? இல்லைங்க, போகவே முடியல. இந்த இடத்துல ஒளிய முடியாது. வேற இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல தான் அவனுங்கெல்லாம் ஒளிஞ்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கன்னு தெரியலையே. இங்கெல்லாம் போக முடியல. இந்த மாதிரி போக முடிஞ்ச இடத்தெல்லாம் செக் பண்ணால் அவனுங்க மாட்டிப்பாங்க. எவ்வளோ பெரிய இடம் பாருங்களேன். நான் கூட சின்ன இடம்னு நினச்சேங்க. இது என்னங்க இது? ஏதோ எப்பா கல்லெல்லாம் கிடையாதுங்க. விவசாயம் பண்ண மாதிரி ஏதோ ஒரு பொருளை வச்சுருக்காங்க. என்ன பொருள்னு தெரில. இந்த வண்டிக்கு பக்கத்தில் எவனாவது ஒளிஞ்சிருக்கானா? இங்கே 2 ரூம். நம்ம மோட்டு இருக்கான் பாருங்களேன். மோட்டு தாங்க தேர்ட் அவுட்டு. மோட்டு, நீ தான் தேர்ட் அவுட்டு. பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது. பக்கத்து ரூமில் எவனாவது ஒளிஞ்சிருக்கானா? இல்லைங்க, பக்கத்து ரூமில் யாரும் ஒளிஞ்சில்ல. மோட்டு தான் இங்கே ஒளிஞ்சிருந்துருக்கான். வேற யாரும் இங்கே இல்லை. வேற யார் இருக்கா? இங்கெல்லாம் ஒளியறதுக்கான இடம் இல்லை. இங்கே பாருங்களேன், ஸ்ப்ரைட்டு கொக்கோ கோலாலாம் வச்சுருக்காங்க. நம்ம வாங்கி குடிப்போமா? இருங்கங்க, ஏதாவது வாங்கி குடிப்போம். எடுத்தாச்சு. குடி. இந்த வெயிலுக்கு இந்த மாதிரிலாம் ஜூஸ் குடித்தாதாங்க கொஞ்சம் மூச்சே வர மாதிரி இருக்கும். சரிங்க, இப்போ தேடலாமா இவனுங்களா? எங்கே இருக்காங்க? ஐயோ, என்னங்க ஒளியறதுக்கு இவ்வளோ இடம் இருக்குது. இது பாருங்களேன். அதான் இதெல்லாம் குதிரையை அடைச்சி வைக்கிற இடம்னு நினைக்கிறேன். இங்கே எவனாவது ஒளிஞ்சிருக்கானா தெரியலையா? எந்த ரூம்குள்ளே ஒளிஞ்சிருக்கான்னு தெரில. இவ்வளோ ரூம் இருக்குது. இங்கே 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க கிட்டே கேட்கலாமா? வேணாம், அவங்க பிஸியாக பேசிகிட்டு இருக்காங்க. எதுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம்? எப்பா, இவ்வளோ ரூம் இருக்கே. இங்கே எவனுமே ஒளியலையா? இந்த மாதிரி ரூமெல்லாம் செக் பண்ணால் எவனாவது ஒருத்தன் கண்டிப்பாக மாட்டுவாங்க. இங்கே யாருமே ஒளியலையா? இந்த ரூம்லேயும் யாருமே இல்லையா? என்னங்க, யாரையும் காணோம். எங்கே தான் இவனுங்க ஒளிஞ்சிருக்காங்க? இங்கே ஒரு நபர் என்னங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காரு தெரில. இங்கே யாராவது ஒளிஞ்சிருக்காங்களா? இங்கேயும் யாருமே ஒளியல. இவங்கெல்லாம் எங்கே தான் ஒளிய போனாங்க தெரியலையே. இன்னும் யாருங்க நம்ம கண்டுபிடிக்கணும்? இன்னும் அந்த ஜாந்தடானை கண்டுபிடிக்கணும். பட்லுவை கண்டுபிடிச்சிட்டோம், மோட்டோ கண்டுபிடிச்சிட்டோம். வேற அந்த டோரிமானு, சின்சானெல்லாம் இன்னும் கண்டுபிடிக்கலங்க. இங்கே பாரு. அட பாவமே, எவ்வளோ ஈஸியாக ஒழிஞ்சிருக்காம பாருங்க ஜாந்தடானு.
நம்ம உள்ளலாம் தேடிட்டு இருக்கோம். இவன் என்னடானா ஈஸியாக ஒளிஞ்சிருக்கான். ஜாந்தடானியும் கண்டுபிடிச்சிட்டோங்க. இன்னும் யாரை கண்டுபிடிக்கணும்? நம்ம பென்டென்னை கண்டுபிடிக்கணும், டோரிமானை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் நம்ம சின்சானை கண்டுபிடிக்கணும். அவனுங்க 2 பேர் எங்கே ஒளிஞ்சிருக்காங்க, இது 3 பேர் எங்கே ஒளிஞ்சிருக்காங்கன்னு தெரில. சரி, வீட்டுக்குள்ளே இன்னும் செக் பண்ணலைங்க. வீட்டுக்குள்ளே போய் செக் பண்ணிடலாம். காம்பவுண்ட் சவர் எகிரி குச்சி போவோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம வீடு கிடையாது. ஆக்சுவலாக இது இன்னொருத்தவங்களோட வீடு. நான் சும்மா தான் நுழைஞ்சிருக்கேன். இது பாருங்க, பார்த்தீங்களா? மற்றவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஐயோ, நான் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து அவனுங்க வந்துட போகிறாங்க. இல்லைங்க, அவங்க நம்மளை கண்டுக்கல. இந்த வீட்டுக்குள்ள வாசல் எங்கே இருக்குது? முன் வழியாக தான் வரணும் போலங்க. நான் பின் வழியாக வந்துடலான்னு நினச்சேன். பின் வழியெல்லாம் வர முடியாது போல். சரி, நம்ம முன் வழியாகவே போவோம். முன் வழியாக போகிறதுக்கு திரும்பி இந்த வழியாக தான் போகணும். போயிட்டு முன் வழியாக ஓடி வரணும். முன் வழியாக ஓடி வரணும். ஐயோ, இன்னுங்க ஒருத்தர் செயின் சாவை எடுத்துகிட்டு போகிறாரு பாருங்க. மரத்தை வெட்ட போகிறாரு போல். மரத்தை வெட்டுறாரு. ஐயோ, மரத்தை வெட்டுறாருங்க. எங்கே போகிறது, எங்கே போகிறது, எங்கே போகிறது, எங்கே போகிறது, எங்கே போகிறது, எங்கே போகிறது? இங்கே தான் வாசல் இருக்குது. இந்த வழியாக தான் உள்ளே போக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல வீட்டுக்குள்ளே யாராவது இருக்காங்களான்னு பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற இடத்தெல்லாம் செக் பண்ணலாம். அங்கே இருக்குது வாசல். அந்த ப்ளூ கலர் லைட் எரியுது பார்த்தீங்களா? அதுதான் வாசல். இருங்க, வாசலுக்கு போயிடலாம். வாசலுக்கு போயாச்சா? இப்போ வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. வீட்டுக்குள்ளே யார் இருக்கா, யார் இருக்கா, யார் இருக்கா? எங்க அங்கே துண்டாக ஒருத்தர் தெரியுறாரு. தெரியுதா உங்களுக்கு? யார் தெரியுமா? நம்ம பென்டென் தான். பென்டென் மாட்டிக்கிட்ட. ஓகே, பென்டென் மாட்டிக்கிட்டான். இன்னும் நம்ம டோரிமானை கண்டுபிடிக்கணும். டோரிமான் இங்கே ஒளிஞ்சிருக்கானா? குள்ளமாக இருக்கிறதுனால அவன் எங்கனாலும் ஒளிஞ்சுப்பாங்க. இங்கே ஒளிஞ்சிருக்கானான்னு பார்க்கணும். இங்கே இவ்வளோ இடம் இருக்குது. இங்கே டேபிள் கடியில் போவானா? டேபிள் கடியில் பார்ப்போம். டேபிள் கடியிலையும் இல்லைங்க. வேறு எங்கே? இங்கே யாரும் இருக்கிற மாதிரி தெரியலையே. இல்லை, இதை ஒளிஞ்சிருந்தா இந்த டேபிள் கடியில் தான் ஒளிய முடியும். இல்லைங்க, இங்கே யாரும் இல்லைங்க. அப்போ நம்ம வெளியே போய் திரும்பி தேடுவோம். இன்னும் டோரிமானு சின்சானை நான் கண்டுபிடிக்கணும். எல்லா செடியும் ஆல்மோஸ்ட் செக் பண்ணேன். இவனுங்க எங்கே ஒளிஞ்சிருக்காங்கன்னு தெரியல. இந்த சின்சான் எங்கே போயிருப்பான்? இந்த டோரிமான் எங்கே போயிருப்பான்? டோரிமான் எங்கே? ஒரு ஐடியாவே இல்லையேங்க டோரிமான் எங்கே இருக்கான்ட்டு. சரி, எல்லா இடமும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். எங்கே? இங்கே தான் ஏறக்குறைய அந்த பட்லுவோ மோட்டுவோ மாட்டினாங்கல்ல. எங்க இந்த மரத்துக்கிட்ட யாரோ இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியுதுங்க. இல்லையா? இந்த செடிக்கு பின்னாடி யாருமே இல்லையா? இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியுது பாருங்க. யாரோ ஒளிஞ்சிருக்க மாதிரி இருக்கு. இல்லை, யாரும் இல்லைங்க. இவனுங்க இந்த மாதிரி செடிக்கிட்ட போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அதனால தான் என்னால் கண்டே பிடிக்க முடியல. இந்த செடிக்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டா எப்படி ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் பாருங்க. இந்த செடிக்குள்ளேயும் யாரோ இருக்கிற மாதிரியே தெரியுது. ஆனால் யாருன்னு தெரில. ஏங்க இந்த செடிக்குள்ளே கண்டிப்பாக இருக்காங்கங்க யாரோ. இந்த டோரிமான் இருக்கான்னு நினைக்கிறேன். டோரிமான் தெரியுறாங்க இப்போ. அது பாருங்க, டோரிமான் தெரியுறான் பாருங்க. செடிக்குள்ளே நல்லா அப்படி ஒளிஞ்சுக்கிறாங்க. நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது. டோரிமானை கண்டுபிடிச்சிட்டேன். இன்னும் அந்த சின்சான் பையில மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். அவனும் இதே மாதிரி ஏதாவது ஒரு செடி பின்னாடி தாங்க ஒளிஞ்சிருப்பான். இந்த மாதிரி மரம் செடியெல்லாம் செக் பண்ணால் மாட்டிப்பாங்க. இது பாருங்க, இங்கே ஒரு பெரிய மரம் இருக்குது. இந்த மரத்துக்குள்ளே இருக்கானா? இல்லை, மரத்துக்குள்ளே. இந்த மாதிரி மரம் செடிக்குள்ளே போய் பூந்துக்கிறீங்களா? நமக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடை செக் பண்ணிட்டோம். அந்த சைடில் எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கானா பார்ப்போமா? இங்கெல்லாம் எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பாங்களா? இங்கெல்லாம் செடி இருக்குது பாருங்கள். இங்கெல்லாம் செக் பண்ணால் மாட்ட வாய்ப்பு இருக்குது. இங்கே இருக்கானா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே இருக்கான் பாருங்க சின்சானு. இதை தெரிறான் பாருங்க. இங்கே தான் இருக்கான் சின்சானு. ஓகே, சின்சானியாக கண்டுபிடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக மொத்தத்தில் நம்ம இந்த கேமை பொறுத்த வரைக்கும் 7 பேரையும் கண்டுபிடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 7 பேரையும் கண்டுபிடிச்சி நம்ம கேமில் ஜெயிச்சிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியாக நம்ம வித்தியாசமான இடத்துல ஹைட் அண்ட் சீக் கேம் விளையாடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் யாரை பிடிக்கும்ன்றதை சொல்லுங்க. திரும்ப வேற ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு வீடியோவை முடிச்சுக்கலாம். உங்கள் எல்லாருக்குமே ஒரு பாய்.